வெல்கம் டு மை சேனல். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மூணார் ட்ரிப்போட சின்ன vlog தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிகேவர்ஸ் vlogs. நான் உங்கள் தீபக். வாங்க மூணாருக்கு போகலாம். உடுமலை டு மூணார் கரெக்டாக 87 கிலோமீட்டர்ஸ் வருது. நம்ம கரெக்டாக ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் முன்னாடியே கிளம்பிட்டோம். செக் போஸ்ட்டில் 50 ருபீஸ் டோக்கன் வாங்கணும். வாங்கிட்டு செக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க. முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் உடுமலையிலேருந்து வரீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே ஆகிடும். நீங்கள் வர வழியிலேயே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் பார்க்க முடியும். அண்ட் ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. உங்கள் லக் இருந்தால் ஏதாச்சும் வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கலாம். நம்ம மான் மட்டும்தான் பார்த்தோம். குளிப்பதற்கான அருமையான ஸ்தலம். நல்லா தான் இருக்குது, பட் இறங்க முடியாது. கிளம்பி ஒரு 3 ஹவர்ஸ்லேயே மூணார் சிட்டி ரீச் ஆகிட்டோம். மூணார் வந்தாச்சு. முள்ளிங்க சாண்டி. எங்கே போகிறது? மூணார் வந்துட்டோம். ரீச் ஆகிட்டு எங்கே போகிறதுனே தெரில. பிளான் எதுவும் இல்லாமல் தான் வந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்த இடம் அன்னலக்ஷ்மி ஹோட்டல். இது மூணார் சிட்டி சென்டர்லேயே தான் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸ் ஓகே தான். தென் கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ணி போன இடம் தான் ட்ரீம்லேண்ட் அட்வென்ச்சர் பார்க். ட்ரீம்லேண்ட் அட்வென்ச்சர் பார்க்கில் 100+ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. டிக்கெட் 1000 வருதுங்க பெர் பர்சன். ரோப் ஆக்டிவிட்டி, ஸ்ட்ரென்த் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபன் ஆக்டிவிட்டி அண்ட் சில்ட்ரன் ஆக்டிவிட்டின்னு அந்த மாதிரி நிறையா கேட்டகரியில் பிரித்து வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து டிக்கெட் நீங்கள் 1000 பே பண்ணால் போதும். எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டைம் லிமிட்டெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் உள்ளே இருந்துக்கலாம். மேக்ஸிமம் 6 o'clock வரைக்கும் உள்ள அலோடுன்னு நினைக்கிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ரோப் ஆக்டிவிட்டி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு 12 ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. பார்க்குறப்ப ஈஸியாக இருந்துச்சு ரோப் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சேஃப்டி ஹார்னஸ் ஒரு டைம் போனீங்கன்னா மாட்டி விட்டுருவாங்க. அதை வச்சு நீங்கள் அந்த 12 ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரோப்பில் ஒரு சைட்லேருந்து அந்த சைடு போகிறக்குள்ளே கை லாக்கே ஆகிடுச்சு. அவ்வளோ க்ரிப்பு கொடுத்து போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரென்த் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபன்னாக இருக்கும். சேஃப்டிக்கு ஹார்னஸ் இருக்கங்காட்டி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விழுந்தாலும் அந்த ஹார்னஸ் நம்மளை கேட்ச் பண்ணிக்கும். ரோப் ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு நாங்கள் ஃபன் ஆக்டிவிட்டீஸுக்கு போயிருந்தோம். அங்கே ஆர்ச்சரி, டிஸ்க் த்ரோ, புல் ரைடிங் அண்ட் டாட் த்ரோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஏமிங் பண்றான். அம்பு போறது ஜஸ்ட் மிஸ். ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது. கரடி நல்லா இழுத்துரு. நல்லா இழு. போடு. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா? எங்க? எங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு.
அட பாவிங்களா, இந்நேரம் நான் ஸ்டேஷன்ல இருந்தா முட்டை புரோட்டாவும் கொத்துக்கறி சுகமா திம்பனு என்ன பாறையில கொண்டு வந்து போட்டு எடுக்கிறீங்களே. மரியாதை வா. 300 அடி ஹைட்ல உனக்கு என்ன மரியாதை கொடுக்கறது? கையில இருந்தா என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் மாவுதான் கீழே இருக்கிற எடுத்து பணியாரம் சுட்டுருவான். ஏன்னா 41 செகண்ட் வெளியே ஸ்டார்ட் மியூசிக். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். வரட்டா. ரோப் அண்ட் ஃபன் ஆக்டிவிட்டிலாம் பண்ணதில் செம்மையாக டயர்ட் ஆகிட்டோம். ஸோ ஏதாச்சும் ரிலாக்ஸிங்காக பண்ணலான்னு நாங்கள் 12D தியேட்டர் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு போயிருந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் 12D தியேட்டர் வர்றது. எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. 20 மினிட்ஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஓட்டினாங்க, செம்ம இமர்சிவாக இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம் போயிருந்தோம். கிளாஸ் ரூம் சுற்றி கிளாஸ் வச்சுருந்தாங்க, லைட்ஸ் போட்டிருந்தாங்க. நம்ம தான் வந்து வழி கண்டுபிடிச்சி கரெக்டாக வெளியே வரணும். லைட் ஆஃப் ஆகி ஆனாவும் அதில் வழி கண்டுபிடிச்சி வர்றது நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சதும் ரோப் காரில் கீழே இறங்கி வந்துட்டோம். ஓவரால் இந்த ட்ரீம்லேண்ட் அட்வென்ச்சர் பார்க் கொடுத்த 1000 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஓத்தாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லாவே டைம் போச்சு அண்ட் செம்ம டயர்ட் ஆக்கிடுச்சு. என்னாச்சு, நம்ம பேண்டை கழட்ட மறந்துட்டாங்க. நம்ம அப்படியே போகிறோம். அந்த இந்திக்கார பொண்ணுக்கு வந்து இவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. எஸ். தென் செகண்டாக நாங்கள் விசிட் பிளான் பண்ண இடம் வந்து ரிப்பிள் ஃபால்ஸ். இது வந்து அங்கேருந்து ஒரு 7 kilometers தள்ளி இருக்கும். காய வச்சா நம்ம ரூம் போகிற வழியில் தான் இந்த ஃபால்ஸ் இருந்துச்சு. நம்ம ரூம் 9 kilometers வந்துச்சு. இது இன்பிட்வீன்லேயே 7 kilometersலேயே வந்துச்சு. ஸோ இந்த ஸ்பாட் நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். போகிற வழி ரொம்ப மோசமாகவே இருந்துச்சு. கரெக்டான ரோடு இல்லை, ரொம்ப சின்ன ரோடாக தான் இருந்துச்சு. ரிப்பிள் ஃபால்ஸில் பார்க்கிங் சரியாக இல்லை. எங்கள் வண்டி கீழே பம்பர் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்தீங்கன்னா பார்த்து வாங்க, பார்க்கிங் சரியாக இல்லை. தென் ரிப்பிள் ஃபால்ஸில் தண்ணி அதிகமாக வந்தங்காட்டி நாங்கள் அங்கே குளிக்கலை. ரிப்பிள் ஃபால்ஸில் 50 rupees per person சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே வந்து குளிக்க அலௌடு இல்லை. தண்ணி வந்து அதிகமாக போனங்காட்டி எங்களை குளிக்க அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சும்மா நின்று வியூ மட்டும் பார்த்துட்டு திரும்ப வந்துட்டோம். தென் ஃபால்ஸ் முடிஞ்சோடனே நாங்கள் ரூமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ரூம் வந்து ஆன்லைன் தான் புக் பண்ணியிருந்தோம். ரிவர் டேல் ரெசார்ட். ஃபால்ஸ்லேருந்து 2 kilometer தான் ரெசார்ட். ஸோ ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நாங்கள் ரூமில் ஸ்டே பண்ண வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் டே போன பிளேசஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you in the next video. Take care.